10th ரிசல்ட் வந்துட்டு பார்த்துருப்போம். 12th ரிசல்ட்டும் வந்தது. குறிப்பாக நமது மாநிலத்தில் தேர்ச்சி சதவீதத்தை நீங்கள் பார்க்கணும். தனியார் பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. பல பிரச்சனைகள் இருக்கும். சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களை சொல்லி சொல்லி தப்பிச்சுக்கிறது ஒரு விதம், அதை திறமையாக சமாளித்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற விதம். ஏன்னா இப்போ எல்லா பள்ளிகளையும் அடுத்த லெவலுக்கு சிபிஎஸ்சிக்கு மாற்றுறாங்க. இந்த சுச்சுவேஷனில் அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி விதம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு யார் காரணம் என்னன்றதுலாம் கிடையாது. தனித்துறை இயங்குகிறது, ஏகப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் கூடி அதற்குண்டான காரணத்தை கண்டுபிடிச்சு அதே ஏஜ் மாணவர்கள் தான் தனியார் பள்ளியில் சாதிக்கும் போது ஏன் நம்மளால முடியாது, என்ன ரிஃபர்மேஷன் எடுக்கலாம் அப்படின்றத டெஃபினட்டாக உடனடியாக செஞ்சால் ரொம்ப நல்லது. சரியில்லைன்னு ஒதுங்கி போகிறது வரைக்கும் சரியில்லாதையும் சரிப்படுத்தி சரியாக கொண்டு வந்து அடுத்தலாம் நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும் நம்புவோம். அரசு பள்ளிகளிலும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படட்டும். நல்ல தேர்ச்சி சதவீதம் நிச்சயம் வரட்டும். அனைவரும் இணைந்து ஒத்துழைக்க வேண்டும்.